ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா யாக்கோபு 3 வசனம். நாவானது சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகின்றன. ஆமாம், சிறிய நெருப்பு தாங்க ஒரு காட்டையே அழிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. இப்படி தாங்க நம் நாவு சின்னதாக இருந்தாலும் பெருமையாக பேசுவார்கள். வெறுமையான வெட்டி பேச்சுக்களை பேசுவார்கள். நீதிமொழிகள் 15:2 கூட பாருங்கள், ஞானிகள் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். நம் மூடர் என்பது மூணாவது ஆள் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம் நாவு நமக்கு காட்டி கொடுத்து விடும். மனித நாக்கு எலும்புகள் இல்லாததான், ஆனால் அது ஒரு இருதயத்தை உடைக்கும் அளவிற்கு வலிமை கொண்டது. இது நிஜமா இல்லையாங்க? இதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு இது கைவந்த கலை. அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, சிரித்து கொண்டே பேசி கொள்ளுவாங்க. ஒரு சொட்டு ரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் ஆற்றல் மிக்க கூர்மையான ஆயுதம் தாங்க மனிதனுடைய நாக்கு. ஏன்னா அதுக்கு நரம்பில்லை, அது 1000 பேசும். உதாரணமாக பாருங்க, ஒருவர் செய்யும் செயலை பாராட்ட முன்வராத நாக்கு அதே அவர் செய்யும் குறைகளை மட்டும் கூற முன் வந்து விடுவார்கள். இது தாங்க மனிதர்களின் சுபாவம். மத்தை 12:36-37 கூட பாருங்க, மனுஷர் பேசு வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமாங்க, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை தாங்க நம்ம நீதிமானா இல்லை குற்றவாளியா என்று தீர்ப்பில் தீர்க்கப்படுவாங்க. ஆமாங்க, நாவை நம்ம கண்ட்ரோலில் வைத்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 122 கூட பாருங்க, கபட நாவுக்கு என் ஆத்துமாவை தப்புவியும். ஆமாம், ஒரு மனிதரிடம் பேசும்பொழுது தேனினும் இனிமையாக அவரிடம் பேசி அவர்கள் சென்றவுடன் அவரை பற்றி குற்றம் சாட்டி தூஷித்து ஐயோ அவர்கள் அப்படி இப்படி என்று பேசக்கூடாது. எப்பொழுதும் நம் நாவை காத்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 34:13 கூட பாருங்க, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட வசனிப்புக்கும் காத்துக்கொள். ஆமாங்க, நாக்கு ஒரு தீ. அது ஆக்கவும் அழிக்கவும் ஆற்றலுடையதுங்க. நம்மளுடைய நாக்கு, நம்மளுடைய நாவை நாம் தான் அவைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஆமேன்.